ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று ராணா வந்து எவிக்ட் ஆனது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அரங்கில் இருந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அதிர்ச்சியான தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்கும்பொழுது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ராணாவுக்கு என்ன தான் நடந்துச்சு? ஏன்னா ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2ல் இருக்கார் அஃபிஷியலில். நான் நமக்கு கொடுக்குற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஜென்யூனான தகவல் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் இறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதற்கு என்ன சான்று அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இருக்குது. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்கள் ராணாவுக்கும் ஒரு பெரிய பனிப்போர் இருக்குது. இப்போ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட் பேச முடியல அப்படின்னா, அவர்கிட்ட பேசுகிற அந்த ஒரு தோரணை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் பேச நிறைய பேர் திக்குவாயாக இருந்த சோம்சேகரே நான் திக்குவாய் இல்லைன்னு சொல்லி உணர வைத்தவர் கமல் சார். அந்த மாதிரிலாம் வர முடியாதுன்னு வைங்க விஜய் சேதுபதியால். ஆனால் அந்த ஒரு பேசிக்கான ஒரு மரியாதை ஒரு ஹியூமனிட்டிக்கு வந்து கொடுக்கணும்ல. கஞ்சா கருப்பாக இருக்கட்டும், பரணியாக இருக்கட்டும், நம்ம சோமசேகராக இருக்கட்டும், எல்லாருமே ராணுவோட ரொம்ப மொக்கையாக பேசுகிறவங்க. நாமினேஷன் ரூம்குள்ளே போய் கஞ்சா கருப்பு உள்ளே போயிட்டு ஏப்பா ஐயா நாமினேஷன்லாம் என்னங்கய்யா அப்படின்னு பேசின அந்த ஆள் அவரை கூப்பிட்டு அழகாக பேச வச்சார். ஜிபி முத்துக்கு என்னது இவனுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த ஆளை பிடிச்சி இதுதான் ஷோ அவர்கிட்டே ஒரு அந்த ஆதாம் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு ஃபன் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணார். நிறையா வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் ராணுவ வந்து கொஞ்சம் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாரம் மொக்கா தான் இருந்தான் ரொம்ப. அதுக்கடுத்தவரை கொஞ்சம் டெவலப் ஆனான், நமக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்தவரை இன்னும் நல்லா பேசினான். கடைசியாக ஜெஃப்ரியெல்லாம் போட்டு ஒரு நாள் வந்து சொன்னான் பாருங்க, அதெல்லாம் நல்ல பாயிண்ட்டு. பட் அதையும் ஒத்துக்க முடியல விஜய் சேதுபதியால். அது ஏன் தெரியல. ராணா வந்து ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்கான், பியூட்டிஃபுல்லாக இருக்கான், ஃப்ரேமுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் ஃப்ரேம் பார்க்குறப்ப அவன் நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ மேபி விஜய் சேதுபதிக்கு அந்த பொறாமையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஓட்டிங்கில் இருந்தும் அவங்க சேனல் ப்ராடக்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இவனை வந்து இறக்கலாம்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு போல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் லேட் ஆகிருக்கு. ஏன்னா இருந்தவர்கள் வந்து அரங்கில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. எங்களுக்கு ஷூட்டிங் வந்து ரொம்ப தள்ளி போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது நிறையா விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா இது எப்படி அது வந்துச்சுன்னு சொல்லி தெரியல எனக்கு. பட் அவங்க சொன்ன விதம் அதுதான். நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு. ஸோ போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்டை வந்து காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது கன்சிடரே பண்ணல யாருமே. ரிவ்யூவர்ஸ் முதற்கொண்டு வெளியே இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே ராணுவங்கிறப்ப பயங்கர ஷாக்கு. ஒரு 2 பேர் தான் கத்தனாயம் போல ராணுவோடைய பேரை. மற்றபடி ஜாக்கு, அப்புறம் வந்து அவன் பேர் என்ன பவித்ரா, இந்த மாதிரி பேர் தான் கத்தப்பட்டிருக்கு. அருண், விஷால் அப்படின்ட்டு. ராணுவோடைய பேர்லாம் அந்தளவுக்கு வந்து கத்தப்படலை. பட் அப்படி இருக்கும் பொழுது அந்த டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராணுவக்கு வைக்கப்பட்ட ஆப்பு தான். வெளியே வந்த பிறகு அவர் சொல்லிவிட்டு அங்கேயும் பேச விடல. பார்த்தீங்களா, விஷாலை பற்றி ஏதோ பேசும் பொழுது ஒரு பாயிண்ட் வைப்பான், அங்கேயும் வந்து அடக்கி அவனை உட்கார வச்சு வெளியே கூப்பிட்டு அவன் சில விஷயங்கள் சொல்லுவான், காலில் விழுவான். அதாவது சௌந்தர்யாவும் கேவலப்படுத்தியிருக்கா, வெளியே வந்து சௌந்தர்யா நீ ஒரு நடிகை ஆகும்னு சொல்லுவான். இவரும் வந்து கேவலப்படுத்தியிருக்காரு, சார் உங்கள் பாதத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஒரு உள்ளம் படைத்தவனை இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் நிஜமாகவே பின்னாடி கர்மான்னு ஒன்று இருக்குது. அது அவருக்கு நடக்கும், அதை செய்யும் கண்டிப்பாக. அது வந்து அப்போ செய்யும்போது அவருக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதை சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுத்து வழி அனுப்புகிற ஒரு விதமாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். அது கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன ஹோஸ்ட்டு? அப்பயும் ஒரு படத்துக்கு பண்ணுறேன் சார், நீங்கள் ஏதாவது வந்து அதெல்லாம் பார்த்துல நல்லா படம் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முட்டுக்கட்டவனுக்கு மாதிரி ஒரு பேச்சு டக்குன்னு. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? அருண் வந்து அதாவது விஷால் கிட்ட நம்ம ராணுவ வந்து சொல்லுவோம், அருண் இல்லை விஷால் கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாரு, பேச விட மாட்டேன், என்னுடைய கருத்தை சொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் சொல்லியிருப்பான். இதுதான் அவன் ஈகோ வந்து டச் பண்ணியிருக்கோம், ட்ரிப் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ராணுவ வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எறியப்பட்டான். கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த அரங்கில் நேரில் பார்த்த அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அவருடைய கோபம் வந்து வெளிப்பட்டது. அப்புறம் என்ன ராணுவ அழுவுறீங்களா எல்லாம்? இல்லை அழுவுங்க தான் இப்போ பார்ப்பீங்களா, பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸே வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இன்னொன்று என்ன தெரியுமா? நவம்பர் 4 பிரதீப் ஆண்டனி வெளியே போனது, ஜனவரி 4 ராணா வெளியே போனது. இந்த 2 கம்பேரிஷன் எதுக்குன்னா, 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு எவிக்ஷன். ஸோ 2 ஹோஸ்ட்டும் வந்து அதற்காக தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். எனக்கு கமல் சார் வெளியே போயிட்டார், இவருக்கு என்ன நிலமைன்னு தெரில. ஸோ மேபி பார்ப்போம். ராணுவ இப்போ ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.